தமிழகத்தில் தான் உலகத்திலே இல்லாத ஒரு வியப்பு. இறை நம்பிக்கையாளர்களுக்காக அவ்வளவு தீவிரமாக நின்று போராடுகிறவர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இது தமிழகத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு. கடவுளை காப்பாற்றுகிறவர்களாக ஒரு வகையில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பது உலகத்தில் வேறு எங்கும் வரலாறு இல்லை. தமிழகத்தில் தான் அப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. அதற்கு ஒரு நெடிய காரணம் உண்டு. இது மத நல்லிணக்க மாநாடு என்பதால் மத நல்லிணக்கம் என்கின்ற அடிப்படையில் நின்று நான் இதை பேசுகிறேன். வள்ளுவம் வந்து வள்ளுவத்தை வைதீகம் கெடுத்தது. வைதீகம் கெடுத்த வள்ளுவத்தை அல்லது அற்புதமான ஒரு மானுட நெறியை, தூய சிவநெறி என்று சொல்லலாம் நீங்கள். அதை காப்பதற்கு வள்ளலார் சுவாமிகள் வந்தார். வள்ளலார் சுவாமிகள் இங்கு வேலை செய்திருக்கவில்லை என்றால் தந்தை பெரியார் வென்றிருக்க முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு கருத்து. காரணம், நீங்கள் தந்தை பெரியாருக்கு பின்னால் நின்றவர்கள் எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல. அன்றும் சரி இன்றும் சரி. கடவுளை மறுத்த கடவுளை நம்பிய மறைமலை அடிகள் தந்தை பெரியாரோடு நின்றார். திரு குன்றக்குடி அடிகளார் திராவிட இயக்கத்தோடு நின்றார். ஒரு வகையில் சொல்ல போனால் திராவிட இயக்கம் தந்தை பெரியாரும் எப்படி சொன்னேனோ, இன்று கடவுள் நம்பிக்கையாளர்களுக்காக கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் போராடுகிறார்கள். தந்தை பெரியார் இந்த மண்ணிலே தோன்றி இருக்கவில்லை என்றால் சைவம் கூட இன்னும் தேய்ந்திருக்கும், கிறிஸ்தவம் ஒரு 30% வளர்ந்திருக்கும். இந்து மதத்தை காப்பாற்றியவர் கூட தந்தை பெரியார் அவர்கள் என்பது என்னுடைய ஆய்வுபூர்வமான ஒரு கருத்து மாறுபடலாம். ஆக ஒருவருக்கொருவர் ஒத்திசைவாக இங்கு கோட்பாட்டு ரீதியாக பஞ்சாபில் இருந்து நமக்காக வந்திருக்கிறார் பேசுவதற்கு. வேளாண் போராட்டத்தில் முன்னின்றவர். அவர்கள் நம்புகிற வணங்குகிற குருநானக் அவர்கள் சீக்கிய மதத்தை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு தேசாந்திரியாக அலைந்து திரிந்த காலத்தில் ஒரு இந்து மத கோயிலுக்கு சென்று விடுகிறார். களைப்பில் படுத்து உறங்கி விடுகிறார். களைத்து படுத்து உறங்குகின்ற பொழுது காலை கர்ப்பகிரகம் நோக்கி வைத்து தூங்குகிறார். அந்த திருக்கோவிலினுடைய பூஜாரிகள் வந்து அவரை அடிக்கிறார்கள். ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, கர்ப்பகிரகத்தை பார்த்து நீ அழுக்கான காலை வைத்து தூங்குகிறாயே, கடவுளை நீ அவமதிக்கிறாய் என்று அவரை திட்டிய போது குருநானக் சொன்னாராம், கடவுள் இல்லாத ஒரு திசையை காட்டுங்கள், அந்த திசையில் நான் என் காலை வைத்துக் கொள்கிறேன். இறைவன் எல்லா திசையிலும் இருக்கிறார். 1997 நான் சுவிட்சர்லாந்து நாடு சென்றிருந்த பொழுது சூரிச் நகரில் ஒரு திருக்கோவில் இருந்து ஒரு ஈழத்தமிழ் குடும்பம் வெளியே வருகிறது. நெற்றியில் திருநீரு, பெண்களுக்கு குங்குமம். பார்க்கின்ற போதே தெரிகிறது அவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை. எனக்கு வியப்பு. அருகில் சென்று அவர்களோடு நான் உரையாடுகிறேன். உங்களுக்கு எந்த ஊர் என்றால் நல்லூர் என்றால் முருகன் கோயில், அதான் புகழ்பெற்ற முருகன் கோயில் நல்லூரில் இருக்கிறது. சரி, கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள் சென்று பிரார்த்தனை செய்து கொண்டு வெளியே வருகிறீர்களே, எந்த கடவுளிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் என்று கேட்டபோது இயல்பாக சொன்னார்கள், நல்லூர் முருகனிடம் பிரார்த்தனை செய்து விட்டு வருகிறோம். இதுதான் அடிப்படை தமிழ் பண்பு. ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள் சென்று கொண்டு நல்லூர் முருகனிடம் பிரார்த்தனை செய்ய முடியும் என்கின்ற பண்பை தமிழ் அடிப்படையில் தனக்குள் வைத்திருக்கிறது. அதில் எந்த வேறுபாடும் இல்லை. நானும் கூட ஒரு காலத்தில் ஆவேசமாக பேசுகிறவன். என்னுடைய வாழ்வின் ஃபாதராக மாறி என்னுடைய முதல் பிரசங்கம் என்று சொல்வார்கள், மறையுரை என்று கிறிஸ்தவத்திலே சொல்வார்கள். 25 வயது நான் ஃபாதராகி முதல் பிரசங்கம். அந்த காலத்தில் எல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒருவேளை ஒரு மூட நம்பிக்கையா, ஒரே நாள்ல ஒரே ஆண்டில் இந்த உலகத்தையே மாற்றி விடலாம் என்கின்ற நம்பிக்கை இளம் வயதில் இருக்கும் இல்லையா? அது அமைச்சர் அவர்களும் ஒத்துக்கொள்வார்கள். இளைஞனாக இருந்த பொழுது என்ன புரிதல் இருந்தது, இன்று என்ன புரிதல் இருக்கிறது. அப்படி ஒரு ஆவேசமான ஒரு உரையை அன்று நான் தேவாலயத்தில் நிகழ்த்தினேன். அவ்வளவு திருப்தி. நம்ம இந்த உலகத்தை மாத்திர ஒரு உரையை கொடுத்தாயிற்று என்று. அந்த பூசைன்னு சொல்லுவாங்க. சர்ச்சில் மாசம் முடிஞ்சு வயசான ஒரு பெரியவர் வந்தார். வந்து வணக்கம் சொன்னார். சரி, நம்முடைய மறைவுரையை பாராட்டத்தான் வருகிறார் என்று அவரை வரவேற்று வாங்கியான். ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னார். ஏதோ சொல்ல போறாரு. சொல்லுங்கயான்னு. ஃபாதர், எங்களுக்கு நிறைய பிரச்சனை ஃபாதர். உடம்புல பிரச்சனை ஃபாதர், நோய். மனசுல ரொம்ப பிரச்சனை ஃபாதர். வீட்டுல நிறைய
பிரச்சனை ஃபாதர். பக்கத்துல எல்லாம் கூட நிறைய பிரச்சனை ஃபாதர். கோயிலுக்கு வர்றது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு வரோம் ஃபாதர். நாங்க இங்க வந்தா புதுசு புதுசா சவால்கள் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, எங்களால தாங்க முடியாது ஃபாதர், எங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொலேர்னு அப்படி கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி அரைஞ்சு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, முடிஞ்சா கொஞ்சம் ஆறுதலால பேசுறதுக்கு கத்துக்குங்க ஃபாதர்னு போயிட்டே இருந்தார். ஆக ஒரு மதத்தினுடைய அடிப்படை பண்பு என்பது மனிதர்களுக்கு அன்பும் ஆறுதலும் நேயமும் கொடுப்பதுதான், ஆவேசங்கள் ஊட்டுவது கூட அல்ல என்பதை நான் முதலில் கற்றுக்கொண்ட ஒரு நாள். எளிய எந்த கல்வி கூடங்களுக்கும் செல்லாத ஒரு மனிதரிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டேன். இப்ப இன்னைக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்று மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுவது எனக்கு பேசுவதற்கு பல நேரங்களில் கூச்சமாக இருக்கும். ஏனென்றால் இந்த மண்ணில் சிறுபான்மையினராக இருக்கிறவர்கள் மத நல்லிணக்கத்தை பேசக்கூடாது. யார்தான் பேச வேண்டும்? பெரும்பான்மையினராக இருக்கிறவர்கள் தான் நல்லிணக்கத்தை பேச வேண்டும். எனவே நான் கேள்வி கேட்க விரும்புவது, அமைதியாக இருக்கிற பேசாமல் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் தான் ஏன் நீங்கள் வெளியே வந்து பேசாமல் இருக்கிறீர்கள் என்கின்ற கேள்வியை துணிவோடு கேட்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏனென்றால் அந்த கேள்வியை கேட்காத வரை நீங்கள் எந்த பக்கமாக நிற்கிறீர்கள்? காரணம், கடவுள் நீங்கள் நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம். நான் ஒரு ஃபாதரா சொல்றேன், கடவுளை யாரும் பார்த்தது கிடையாது, கடவுளை யாரும் பார்க்கவும் முடியாது. யாராவது வந்து கடவுள் இப்படி அப்படி எல்லாம் இருக்காருன்னு சொன்னாங்கன்னா அவங்கள மாதிரி ஃப்ராடும் கிடையாது. ஏனென்றால் மனித மூளைக்கெல்லாம் எட்டுகிறவர் அல்ல கடவுள், இறை நம்பிக்கையாளர்களுக்கு. அதனால கடவுளை பார்த்த அனுபவங்கள் இருக்கலாம், இறை அனுபவங்கள் இருக்கலாமே தவிர இறைவன் இப்படித்தான் இருப்பார் என்று சொல்லுகிறவர்கள், வரையறுத்து சொல்லுகிறவர்கள், அது உலகத்திலேயே மகா பெரிய ஃப்ராடுகளாகத்தான் இருக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, இறைவன் இருக்கிறான் என்று நம்புகிறோம் என்றால் அந்த இறைவன் ஒருவனாக மட்டும்தான் இருக்க முடியும். ஒன்றுக்கு மேல் கடவுள் என்றால் கடவுளே கிடையாது, கிடையாது, கிடையவே கிடையாது. எங்க பரலோகம் நம்ம இங்கே தாங்க முடியல. திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ், சிறுத்தைகள், இப்படின்னு ஏகப்பட்ட கட்சிகள் இருக்காங்க இல்லைங்களா? பரலோகத்திலேயும் இப்படி கட்சினா தாங்குங்களா? பரலோகம் தாங்காது. பரலோகத்துல கட்சிகள்லாம் இருக்க முடியாது. பரலோகம் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். எனவே தான் இந்த உலகத்தில் எவனொருவன் வேற எதை வைத்து வேண்டுமானாலும் நீங்கள் பிரிவுகளை, வேறுபாடுகளை நீங்கள் பேசலாம். ஆனால் இறைவனை வைத்து வேறுபாடு பேசுகிறவர்கள் மனித குலத்திற்கே எதிரானவர்கள் என்பதை உரத்து சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இதை எப்படி நாம் உலகத்திற்கு எடுத்துக்கொண்டு போக போகிறோம்? இது மிக முக்கியமானது. எனக்கு எப்போதுமே நாம் எல்லாம் எதிர்வினைகள் தான் நடத்தி கொண்டே இருக்கிறோமோ, நல்லிணக்கம் நல்லிணக்கம் என்று மீண்டும் சொல்கிறேன். சிறுபான்மையினர் நல்லிணக்கம் பேசக்கூடாது. யார்தான் பேசணும்? நாம எல்லாம் சேர்ந்து போலாம். யார்தான் பேச வேண்டும்? பெரும்பான்மையினர், வலிமையாக இருக்கிறவர்கள் தான் பேச வேண்டும். அந்த வகையில் துணிவோடும் கொள்கை துணிவோடும் இன்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அல்லது திருமா அவர்களும் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் பெரும்பான்மை சமூகத்தினுடைய மக்களாக இங்கே வந்து நிற்கிறார்கள். அதற்காக மீண்டும் ஒரு பெரிய கரவொலியை கொடுக்க வேண்டும். காரணம், அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனால் துரை முருகன் என்று பெயர் வைத்துக் கொண்டு அறுபடை வீடு கட்டியவர். அறுபடை வீடு எதற்காக கட்டினார்? பஜனை பாடுவதற்காக கட்டினார். தான் வாழ்ந்த காலத்தில் இந்த நிலத்தில் தமிழினுடைய இறை கோட்பாடு என்பது விண்ணிலிருந்து மண்ணுக்கு வருவதல்ல, மண்ணிலிருந்து விண்ணுக்கு செல்வதுதான் தமிழினுடைய இறை கோட்பாடு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். விண்ணிலிருந்து மண்ணுக்கு வருவதல்ல, மண்ணிலிருந்து விண்ணுக்கு செல்வது. அந்த வகையில் அந்த அடிப்படையில் இன்று இறை நம்பிக்கை இல்லை என்றாலும்
பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக வாழ்கிறார்கள். அந்த பெரும்பான்மை சமூகம் விஷமேற்றப்பட்டு கொண்டு வருகிறதோ என்பதுதான் இன்று மதநல்லணக்கத்திற்கு நேர்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல். இதை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். கேட்பதற்கு தயங்கவும் கூடாது, அஞ்சவும் கூடாது. நான் கேட்பேன். காரணம், என்னுடைய அம்மா தான் மேரி, என்னுடைய அப்பா ஸ்ரீ பத்மநாபனாக பிறந்தார், ஸ்ரீ பத்மநாபத்தான் இறந்தார். அவர் என்னுடைய அம்மாவை திருமணம் செய்வதற்காக ஒரே ஒரு நாள் கோயிலுக்கு வந்தார். கிறிஸ்தவ கோயிலுக்கு வந்தது ஒரே ஒரு நாள் தான், அதற்கு மேல் வரவில்லை. எனவே 50% என் குடும்பமும் இந்து என்கின்ற காரணத்தினால் இந்து சமூகம் என்கின்ற பெரும்பான்மை சமூகத்தை பார்த்து கேள்வி கேட்கின்ற எல்லா தார்மீக உரிமையும் எனக்கு இருக்கிறது. ஏன் நீங்கள் உரத்து பேசாமல் இருக்கிறீர்கள்? வந்து பேசுங்கள். 249 கோவில்கள் மணிப்பூரிலே எரிக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், ஆதீன பீடம் இன்று இன்னும் ஒரு பெரிய கரவொலி. இதை அரசியல் சமூகத்திற்கு மாண்புமிகு அமைச்சராக இருக்கலாம், அல்லது அண்ணன் திருமாவர்களாக இருக்கலாம், வேல்முருகன் அவர்களாக இருக்கலாம், ஒவ்வொரு மதத்திற்குள்ளும் முற்போக்காக இருக்கிற ஆளுமைகளை நீங்கள் கொண்டாடுங்கள். இல்லை என்றால் என்ன ஆகும் என்றால், கிறிஸ்தவனாக சொல்கிறேன், ஐரோப்பிய நிலப்பரப்பில் கிறிஸ்தவம் என்று தேய்ந்த ஒரு மதம் தான். வெளிப்படையாக சொல்கிறேன், கிறிஸ்தவம் தேய்ந்து போன ஒரு மதம். ஏன் இப்படி ஆயிற்று தெரியுமா உங்களுக்கு? பல காரணங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான காரணம், யூத மக்களுக்கு எதிரான கொடுமை நடந்த பொழுதும், 2ஆம் உலகப் போர் அவ்வளவு உன்மத்தத்தோடு முதல் 2ஆம் போர்கள் நடந்த பொழுதும் ஆளுகிறவர்களோடு திருச்சபை கிறிஸ்தவம் சமரசம் செய்து கொண்டதும் ஒரு மிக முக்கியமான காரணம். மீண்டும் சொல்கிறேன், ஆளுகிறவர்களோடு அராஜகம் செய்தவர்களோடு கிறிஸ்தவ தலைமைகள் செய்து கொண்ட சமரசமும் இன்று காண்கின்ற தேக்கத்திற்கும் தேய்வுக்கும் காரணம். அன்பார்ந்த இந்து சகோதர மக்களே, உங்களை சொல்லுகின்றேன், இன்று இந்த மண்ணில் விஷமேற்றி கொண்டிருக்கிற பாசிச சக்திகளோடு நீங்கள் சமரசம் செய்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் மதம் எதிர்காலத்தில் தேய்ந்தும் அழிந்தும் போவதற்கான ஒரு அடிப்படையில் நீங்களும் பங்கேற்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆதீன பீடங்கள் தமிழ் வளர்த்தார்கள், சைவ நெறி வளர்த்தார்கள் என்பதில் அளவற்ற மதிப்பு எனக்கு உண்டு. ஆனால் 249 திருக்கோயில்கள் எரிக்கப்பட்டிருக்கிறதே, முதல் கண்டன குரல், வருத்த குரல் உண்மையிலேயே உங்களிடமிருந்து வந்திருக்குமேயானால் நீங்கள் தாங்கி சென்ற செங்கோல் புனிதமான செங்கோல் என்று நானும் அந்த திசை நோக்கி வணங்கி இருப்பேன். ஏன் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லவில்லை என்று பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற அந்த மனசாட்சியை கேட்கின்றேன், துணிவோடு தான் கேட்கின்றேன். ஏனென்றால் எல்லோருக்காகவும் குரல் கொடுக்கிறவர்கள் நாங்கள். எனவே பெரும்பான்மை மக்களினுடைய மனசாட்சியை கேட்குங்கள். இறைவனுடைய பெயரால் மனிதர்களை பிரிக்கின்ற ஒரு சக்தி உண்மையிலேயே அறச்சக்தியாக, ஆன்மீக சக்தியாக, உங்கள் மதத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற சக்தியாக இருக்க முடியுமா என்கின்ற கேள்விகளை மீண்டும் மீண்டும் வைத்துக் கொண்டிருங்கள். இது செய்ய வேண்டிய ஒன்று. 2, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சமூகத்திற்கு, குறிப்பாக திராவிட இயக்க தமிழ் பேரவை போன்ற அமைப்புகளுக்கு நான் கேட்டுக்கொள்வதும் சொல்வதும், எத்தனை நாள் தான் எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருக்க போகிறோம்? இது என் மனதை குழப்புகின்ற ஒரே கேள்வி. தெருவில் நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டுமா? காலம் முழுவதும் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டுமா? நம்மை போல ஆதங்கப்பட்டு, கவலைப்பட்டு, அஞ்சி அவர்கள் இது போன்று கூட்டம் போடுகின்ற ஒரு காலம் என்று வருமோ அன்றுதான் நாம் வெற்றி பெறுகிறவர்களாக. எனவே மானுடத்தின் சார்பில் நிற்போம், மதத்தின் சார்பில் அல்ல. எங்கோ ஒரு விவசாயி, இங்கிருந்து பஞ்சாபில் இருந்து விவசாய பெருங்குடி மக்களினுடைய தலைவர் வந்திருக்கிறாரே, அந்த விவசாய பெருங்குடி மக்கள் அங்கு போராடிய பொழுது கிறிஸ்தவமும் இஸ்லாமும் ஏனைய மதங்களும் மத தலைவர்களும் இந்த வேலூரில் தமிழகம் முழுவதும் கூடியிருப்போமே ஆனால் நாம் அறம் நிறைந்த மக்களாக இருப்போம். எங்கு எந்த மனித சமூகத்திற்கு இன்னல் நேர்ந்தாலும், எங்கு எந்த மனித சமூகத்திற்கு இடர் நேர்ந்தாலும் அது என் இடர், என் துன்பம் என்று கருதுகிற பொழுதுதான் நாம் உண்மையான இறைவனுடைய மக்களாகவும் பிள்ளைகளாகவும் மாறுவோம் என்பதை அந்த அடிப்படையில் நின்று கொண்டு அறம் சார்ந்த கேள்விகளை இவர்களுக்கு வைப்போம். குறிப்பாக எதிர்வினை ஆற்றுகின்றவர்களாக இல்லாமல்
முன்வினை ஆற்றுகின்றவர்களாக இருப்போம் என்றால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன். அரசியல் சமூகத்திடம் கேட்பது, எப்படி பயங்கரவாத செயல்கள் இன்று உலகத்தில் மானுடத்திற்கு எதிரான குற்றமாக கருதப்படுகிறதோ அதே போல திட்டமிட்டு கட்டமைத்து பகையும் வன்மமும் வளர்க்கிற எந்த அமைப்பும் சரி, எந்த இயக்கமும் சரி, மனித குலத்திற்கு எதிரான இயக்கம் என்று உலக அளவில் அறிவிக்கப்பட வேண்டும், அவர்கள் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு இயக்கத்தை அரசியல் இயக்கமாக முன்னெடுக்க வேண்டும், கோட்பாட்டு இயக்கமாக முன்னெடுக்க வேண்டும். இங்கிருக்கின்ற முற்போர்க்காளர்கள் அனைத்தும் இணைந்து, அத்தனை பேரும் இணைந்து அடுத்த 25 ஆண்டு காலத்தில் இந்த நிலத்தில் பகை விதைத்து வளர்த்து இன்று வன்முறை அறுவடை நடக்கின்ற அளவுக்கு ஆக்கி வைத்திருக்கிற சக்திகளை உலக பரப்பில் நாங்கள் மனித குலத்திற்கு எதிரான சக்திகளாக நிறுத்துவோம் என்கின்ற வைராக்கியத்தை எடுத்துக்கொள்வதுதான் மனித நேயத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் நாம் செய்கின்ற பங்காக இருக்கும். 40 ஆண்டுகள், எனக்கு 58 வயது, ஏறக்குறைய 18 வயதில் நான் முதலில் மேடையில் நான் ஏறி பேசி இருக்கிறேன். இதுவரைக்கும் மத வெறியும் வன்மமும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மத நல்லிணக்கம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் படிப்படியாக மத வெறி சக்திகள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. காரணம், எங்கு அவர்களை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டுமோ அங்கு தடுத்து நிறுத்தவில்லை. தடுத்து நிறுத்துகின்ற பன்முக அறிவு வழிகளை தேடி அதற்கான திட்டமிடுதல்களை செய்யவில்லை என்றால் எப்போதும் தெருவில் நாம் இருந்து கொண்டிருப்போம். அதிகாரத்தினுடைய அத்தனை நரம்புகளிலும் அவர்கள் இருந்து கொண்டு, ஊடகங்களினுடைய அத்தனை நரம்புகளிலும் இருந்து கொண்டு தொடர் நஞ்சேற்றிக் கொண்டும் விஷமேற்றிக் கொண்டும் இருப்பார்கள். தொலைநோக்குடன் முன்வினை ஆற்றுகின்ற, நல்லிணக்கத்திற்காக முன்வினை ஆற்றுகின்ற சக்திகளாக இந்த திராவிட இயக்க தமிழர் பேரவையும் நல்லிணக்க தோழமையும் எழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கும் நன்றி கூறி இந்த நாளையும் வணங்கி, குறிப்பாக சிங்கராயர் அவர்களுக்கு சிறந்த ஒரு கரவொலி தந்து நிறைகின்றேன். நன்றி, வணக்கம்.